போய் போய் ஒரு பொம்பளை பிள்ளை உன் நெஞ்சில கைய வச்சு தள்ளிட்டு இருக்கு, பாத்துட்டு சும்மா இருக்க. என்ன செய்யணும்? நீ இந்த பிள்ளை நெஞ்சில கைய வச்சு அடிச்சு தள்ளுறா தம்பி. உன் பேச்சு மட்டும் கேட்கவே மாட்டேன். என்னை தள்ளுவே கடைசியில போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுத்து பாலியல் பலகாரத்துல கொண்டே என்ன பலகாரத்தையா? நான் அந்த பலகாரத்துக்கு நான் ஆளு பலகாரம் பலாத்துக்காரமோ அது அதிரசக்காரமோ அஞ்சலி பரிமளா வேற யார்கிட்ட கேன போயிட்டு ஓட்டுது. ஐயோ ஐயோ தென்பாண்டி கீழையில தேரோடு வீரையில மான் போல வந்தவன காலெடுத்தாரோ. இந்த பாட்டு உனக்கு யாரு எதுக்கத்தானே யார் அடிச்சாருன்னு ஆட்டுக்கு என்ற பேசப்படாது. பரிமளா இந்த என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் தலையெழுத்து ஐயோ தம்பி ஐயோ காத்தி ஐயோ மாறி மாறி அடிக்கிறான் அந்த புள்ள. ஐயோ தென்பாண்டி கீழையில தேரோடு வீதியில மான் போல. நீ தயவு செய்து பெற்றியை வாசிக்க வேணாம், அவனை வாசிக்க சொன்னீங்க. நீ கிளம்பு. போயா நீ பொம்பளையா கட்டிக்கிட்டு வந்தா குழந்தை இருக்காதா? அம்மா இன்னும் மணி பேசுறேன். அண்ணன் வைக்கிறேன். அப்புறம் அண்ணன் ஒண்ணு இந்த வேலையை மட்டும் வச்சுக்கலாமா? அஞ்சரை ஓம் பருப்பு நல்லா வேகும். யாருக்கா? என் படம் நல்லா ஓடும். நீ சொல்ற மாதிரி என் படம் கொஞ்சம் கம்மியாத்தான் போடும். ஆனா ஓம் படம் நல்லா ஓடும். இரு இந்த டான்ஸர் எப்படி இருமா பாடுமா என்ன தள்ளி போட்டேன் தள்ளி சட்டார் தேரோடு வீதியில மான் போல உன்னை கும்புறேன். 1000 ரூபாய் காசு வேணாம் கம்மல் வேற பார்த்து ஆடி மாசமே பாரு. இதுக்கப்புறம் தென்பாண்டி யார் அடிச்சாரா கல் போட்டேன்னு வச்சுக்க. நீ அண்ணன் தம்பியோட பிறந்திருக்கியா? கல் போடுற போல பொட்டி கலண்டு நல்ல வாயில வந்து பாத்துக்க. என்ன தெரியாதா? பெரிய பொம்பளை வந்தாலே எனக்கு ஒரு நல்லா பேசுங்க. தூமிய குடிக்க பொம்பளை அப்படி எப்படி பீஸ் போட்டுறாரு பத்தியா? குமாரண்ணே அதே அந்த டிரைவருங்கிறது இப்படி தொங்க போட்டுறீங்க. பொம்பளை பிள்ளைங்க தொங்க போடுவாங்க, மாட்டுக்கார தொங்க போடுவாங்க. அது ஒண்ணு மாதிரி எல்லாம் போனா எந்த நேரம் தொங்க போட்டுட்டே இருப்பேன். அடிச்சு கட்டில 5 அடிக்கு அங்கிட்டு போயிருவேன். நான் அடிக்கிறேன் இல்ல 6 மாசம் வீங்கிடும். என்னதே சொல்ற? ஏதாவது வீங்கும். நீ வீணாப்ல அடி வாங்கி சாவ போற மாதிரி. நீ அடி வாங்கி தோட போற பிரச்சனை. இருமா எதா இருந்தாலும் கண்டக்கு வர அடி அடிங்க அடி அடிங்க ஏதாவது மாட்டி விடுறா. நான் எந்த பிரச்சனையும் வர. நீ போயிட்டாரு நீ வர கிளம்பு. நான் இருந்த வீணாப்ல வேலையை கத்துக்கிட்டு என்னை போட்டு தொண்டை துணி போட்டு வாங்கிட்டு இருக்க. நான் பாட்டு வந்தவன் நான் கடுக்க கண்டு போச்சு. வேற
கமிட்டி பாருடா அப்போடு இப்போடு பரிமளா சாப்பாடுடா பாப்பமா பாப்பா உங்க இருக்கமா யார் இருக்கமா பாப்பமா பாப்பா ஏ நம்மள ஓபடியா உங்க இருக்க படுத்து பாப்பா உங்க தலைக்கு தரஞ்சு கொடுத்தீங்க யாரு 5 ரூபாய் 30 ரூபாய் உன்னை வந்து உங்க இருக்கதா போடுது பாப்பா உங்க இருக்கமா எங்க இருக்கமா பாப்பா உன்னை மாதிரி என்ன நான் வந்து பச்சை சொல்லிடுவேன் சும்மா சொல்லு பச்சை சொல்லு இதா எவ்வளவு சொல்லு அடிச்சு போடுவையா பேசுற வந்து சுத்தமா பேசணும் சரியா உன்னை மாதிரி நான் வந்து கூட்டு சேர்த்து திரியற ஆள் கிடையாது தனியா நீங்க தனியா அனுப்பிங்க அதான் தெரியும் என்னால சமாளிக்க முடியலன்னு சொல்லி ஆள சேர்க்கற அப்படிதானே அப்படி சொல்லாத என் மகள் எல்லாம் நாங்க எல்லாம் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியல அவ ஏதாவது கேட்டு போறாங்க நாங்களாம் எப்பவுமே ஒற்றுமை ஒற்றுமை ஆமா என்னத்துல ஒற்றுமை எல்லா வகையிலும் நாங்க ஒற்றுமை எல்லா வகையும் ஒற்றுமை சொல்லவே கூடாது ஒரு பொம்பளை அவசரம் பண்ணா நீ ஒரு ஆள் தள்ளிட்டு போயிருவ விவரமான ஆளு அப்புறம் தள்ளையில 10 பேரை கூட்டி போய் சொல்லுவாங்க ஏன் அதுல மட்டும் ஏன் கூட்டு சேர்க்க மாட்டேன் ஆமா அப்புறம் எங்க கூட்டு கேட்டு அப்புறம் கூட்டா போட்டு கூட்டு ஓ வாயில மசம் வச்சு தேய்க்க அப்புறம் நீங்க மசல கடையா என்ன பேசிக்கிற நீ ஒரு பொம்பளை கேட்ட சோத்துல உப்பு போட்டு நிக்கிற ஏய் என்ன ஐஸ் வைக்கிறியா நீ வச்சு ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது ஆமா நீ பக்கத்துல வாங்கல அடிக்க மாட்டேங்க ஏன் சிரிக்கிற அம்மா பால் சரி எத்தனை மாசம் எப்பங்க டெலிவரி உங்களுக்கு நமக்கு வருது நம்ம கீழே ஒருத்த முன்றேன் மொசல கட்டைய பாரு மொசல கட்டல மாதிரி முன்றேன் அவன் பாம்பாட்டி பாமாட்டி சித்தரன பாரு உங்களுக்கு எப்ப முண்டு வாங்க அடுத்த வருஷம் முட்டிடுவேன் நான் குடிச்சு வெட்டி விட்டுருவேன் யாரு பரவாயில்லையா சும்மா கொத்தோட நீங்க எந்த வேலை பாக்குறீங்களா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா அப்புறம் அது உள்வாங்கிடுச்சு நீங்க போய் மெனக்கட்டு தேடி குடிச்சு அது நீங்களே அசிங்கப்படுங்க ஏன்னா ஒரு தொழில் செய்யணும்னா சரியா செய்யணும் சரி நீங்க போய் என்ன சொல்ல வரீங்க சரிங்க என்ன பிரச்சனை பண்ணாதீங்க அப்படியே பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் ஏன் வேணா மாத்திட்டே நீ போய் உன் வேலைய பாரு ஐயோ என்னங்க ஐயோ ஐயோ இப்படி பேசாதீங்க ஏய் நீ அப்படி போல பேசாதயா ஐயோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நீங்க உங்க வேலைய நீங்க பாருங்க ஏன் வேலை நான் பாத்துட்டு தான் இருக்கேன் ஏய் சும்மா தலைப்பறமா அப்படியே பேசுறீங்க அப்படியே ஏய் ஐயோ தென்பாண்டி தீமையில தேரோடு வீதியில மான் போல வந்தவன் யாரெடுத்தாரோ இந்த பாட்டு யாரா எழுதுன நீ மாப்பிள்ள நீ வந்து நீ நம்ம ஊர் வாடா சிங்கிளி மங்கிலி சின்ன பையன் என்ன தேவை சொல்லிட்டு இருக்க சங்கீதம் படிச்சிருக்கேன் சின்ன பையன் கெடுத்துறல்ல எப்படி அமுக்குறேன் பாத்தியா ஏய் எங்க பையனை சின்ன இருந்தாலும் அமுக்குவாங்க நீங்க ஓகேன்னு மட்டும் சொல்லுங்க ஏதோ ஒண்ணா அமுக்குவோம் ஆனா கொடூரமா என்ன கொடூரமாக ஒரு அப்படி இப்படி சப்பன்டா என்னதையா அம்மாளே அம்மாளே
என்ன? அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கான். கல்யாணம் முடிஞ்சா கேக்குற பதில் சொல்லு. கேட்கிற போயிட்டு அவனுக்கு புறக்கணுமா? கல்யாணம் முடியலன்னா இந்த தராணி அண்ணே மாசம் ஆகணும்னு எந்த தலவாணி இந்த இது சரியா வருமானே? நல்லா வச்சு அடிக்கலாமா? அண்ணே கல்யாணம் முடியலன்னா இந்த தராணி இத வச்சு படுத்த என்னதுங்க அண்ணே அப்படியா? இதை வச்சு படுத்தா ஐயோ கல்யாணம் அன்னைக்கே ஐயா அதுக்கு இந்த தராணி அப்படி அண்ணே 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 நானும் ஒன்றும் தப்பா சொல்ல. நீ என்ன சொன்ன? கல்யாணம் முடிஞ்சோடனே கல்யாணம் முடிஞ்சா இந்த தராணி இந்த தலைவாணி இதை வச்சுக்கிட்டா இத வச்சுக்கிட்டா அன்னைக்கு என்ன நடக்குன்னு சொன்ன? அக்கி ஆ, எதா இருந்தாலும் இங்க தானே பார்க்க போற. அண்ணே அவர் என்ன சொல்றாருன்னா கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சுன்னா சங்க பாக்குறதுக்கு வச்சுக்கணும். அண்ணே அந்த தராணி என்ன தெரியுமா? இது இருக்குண்ணே. கனமான ஆள் வச்சு படுத்தா ஒல்லி ஆயிடுவாங்க. அண்ணே உங்க உங்களுக்கு பெருசா வேணுமா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீ கூட பாருங்க. அது இல்லண்ணா. அண்ணே கல்யாணம் இப்ப அண்ணே இந்த வந்து குண்டா காலுக்கு வைக்கிறது. இது நீங்க ஒல்லியா இருக்கீங்க, உங்களுக்கு அந்த தராணி தேவையில்லை. இந்த புள்ளை அவங்க கனமா இருக்காங்க, ஆனா உங்களை கொடுத்துருங்க. இதை உள்ள வச்சுக்கோமா. நீங்க ஒல்லியா இருக்க கனமா இருந்தா இதை நீங்க வச்சுக்கலாம். இத சரி இதா ஏங்க இதுதான் பிள்ளை வளர்க்கறது. நீங்க தலாணி விக்கிறதுக்கு முன்னாடி பெரிய ஆஸ்பத்திரி போய் கண்ணை செக் பண்ணிட்டு வாங்க. நான் உடம்பு பெருசா இருக்கேன்னா இவர் ரொம்ப ஒல்லியா ஊசி இருக்காரு. கல்லு அந்த ஆள் கண்ணு நல்லா கல்யாணம் பண்ணி இவ்வளவு கனமா இருக்கீங்க, யாராவது கட்டுவாங்களா அவங்களா? ஏன் நடக்க முடியுமா உன்னால? நான் நீங்க எதாவது சாப்பிட்டு உடம்பு பெருக்கிறதுக்கு தான் சாப்பிடுங்கண்ணா. நானும் உடம்பு ஏறவே மாட்டேங்குது. நம்ம ஏத்தி விடவா? இல்ல இல்ல நான் வேணும். பிடிச்சு விடுல சாப்பாடு நல்ல பால்மான சாப்பாடு போடுறேன். ஏய் என்னைய பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா போதுமான சாப்பாடு இஞ்சி அடிக்கிறாங்க. சும்மா ஏன்டா தேவையில்லாம கும்பல பிள்ளைக்கு போய் அது தலாணி குடிச்சு கேக்குதா? அடிமா அடிமா தலாணி காசு தென்பாண்டி கேமையில தேரோடு வேதியில மான்போல் வந்தவன காரு 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 என்ன படிச்சா கட்டா அடைக்கிறது உங்களுக்கு அப்படியே நில்லுங்க, அப்படியே பொறிச்சு எறிகிறேன். இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கல்ஸ் உனக்கு தெரியாதா யாரு என்ன படிச்சா இருக்கா அவன் நீ என்ன போனா சின்ன ஆளு ஏறி அடிக்கிறா போட்டு குத்துறியா அக்கா எதை பார்த்து அடிக்கிறியா? கொண்டே அத்துமுறை. ஏய் என்ன பண்ணுங்க மருதமணி மாலை தம்பி இல்லையா சும்மா ஓடிக்கிட்டு அந்த பிள்ளை அப்படியே இருக்கு அதுக்கிட்ட போய் சந்தைக்கு போறேன் அடி எங்க
பொண்ணு நீ பிடிக்கிறா நல்லா கேளுங்க. வாழ்ப்புறம் போய் அண்ணன் உடனே என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? மொத்தம் நீங்க சமாளிப்பேன். ஏன்னா போய் பாப்பா இவரு பெரிய அப்பா டக்கர் அப்படியே பெரிய குட்டிக்கு பொண்ணவளங்க நினைப்பா உனக்கு. ஏய் ஆளை பார்த்து எவ்வளவு ஏய், இல்ல, நீ என்ன பண்ண? எங்க அண்ணனும் அண்ணனுக்குலாம் அடி போட்டேன்னு வச்சுக்க ஏய் அப்படி பண்ண காமிக்கிற? ஏய் தொடாதே அவளை. பொம்பளை கொஞ்சம் ஆனா என்ன கொஞ்சம் அண்ணனே சங்கதி என்னென்ன சங்கதி பரிப்புலா காட்டி எனக்கு ஒன்னே ரொம்ப பிடிக்குது. ஏங்க பரிப்புலா என்ன பரிப்புலா ஏப்பா பரிப்புலா காட்டி உனக்கான சூப்பர். ஒரு இட்லி எவ்வளவு அப்படியா? ஆ. ஒரு தாடி கூட தங்கவே. அது சில நேரம் தலாணி வச்சு விற்பாரு மனுஷனா முகரே பாருங்க ஏய், ஒரு மாட்டியா? கொண்டு என்னடா சொன்னா சும்மா யாரும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி மாட்டேன் கிழிஞ்சு தட்டில நேரம் கோந்துருந்துச்சு. என்னடா தட்டிய போய் கவலை தட்டி தட்டி ரெண்டு கோந்து நிக்கிறீங்க. அண்ணா வாங்க எனக்கு அம்மா. ஒன்னு சொன்னா சும்மா ஏ ஏதோ முக்கியமான தாங்க போயிருக்கா போட்டீங்க ஏய் இங்க என்ன மயிருக்கு வர ஏய் எங்க என்ன அப்படியே? அது என்ன அவன் அப்படிதான் சும்மா பெண்களை ஆள் பார்த்தேன் ஊத்த முடியாது ஆள் பார்த்தேன் போகல அது சின்ன பையன் அடி பிடிச்சிருவாங்க இப்படி தள்ளி விட்டாங்க போனே. குட்டி இல்லைன்னா அங்க போறாங்க. அது கூட புரியுது. நானும் மாட்டேன் எங்க சொல்லக்கட்டே பாருங்களா? வளர்த்தானே என்னடியா பண்ற? என்னடியா பண்ற? தென்பாண்டி கீழ்மயில தேரோடு மேலில மனோல வருதோ தெரியாதே தம்பி தம்பி என்ன பண்ணுங்க ராசிக்கிறானே உம்பு உம்பு பரிமாணம் உம்பு அடிப்படை அப்படி சொல்லாத. அடிப்படை ஆட்சி என்ன பார்க்கத்தே? இந்த பையனை விட எது பார்க்காதீங்க. உன் கம்பெனியை பார்க்கத்தே. கனங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கிய கும்பல் அங்கே இருக்க ஏரியா கனங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கிய காரத்தோடு சமைச்சு வச்சு மம்ம சமைச்சு வச்சா அழைக்குதா கொல்ல பொறிக்குதா துடிக்குது என்று துடிக்குதா குழம்புடான பெண்ணு சிவகாண்டி சித்தான் சொன்னேன் என்னைய குத்தர இப்ப உனக்கு சிரிப்பா இருக்குமே
நீ என்னடா மனுஷன் அளவத்த பொம்பளை ரதி மாதிரி பரிமளா பல கொண்டே திரண்டி பொண்ணும் பூ ஒண்ணுடா அந்த புள்ளைய பார்க்கல எப்படி இருக்கு அம்மா சில எனக்கு அப்படி ஆயிருக்கும் ஆயா முங்க சுண்ட கோபப்படாதீங்க பொம்பளை அளவத்த பொம்பளை குமாரனை குட்டியா என்ன பாசம் பாசம் குண்டியில பொம்பளை புள்ள வந்து பொண்ணு பூ எப்படி அழகா பார்க்க துடுக்கு போல் இடுப்பு கொட்டை போல் இது அந்த புள்ளைய பார்த்தீங்கன்னா அப்படின்னு இதா இருக்கா பூச்சாண்டி கையில வண்டியிலே சிக்கிரி நின்னா வந்தானேனா கையில வண்டியிலே அஞ்சாவது அம்மா கரையிலே பத்தாதே கட்டி போடா கும்மாலையிலே வாயில வந்ததே பாட்டு பாடுற பத்தியா நான் பாடுங்க நீங்க பாடுங்க என்னண்ணே எவ்வளவு அழகா பாடிட்டு இருக்க ஒரு மொட்டையா பாட நல்லா இருக்குமே பீச்சியத்தோட பாஸ் பாடுங்க ரெடியா 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 காத்தாடி பூளாடுது இந்த பாட்டு கேட்டிருக்கேன்லடா ஏடா இப்படி படிக்கிற லூசு பையல அடி பாடிவிட்டு மூஞ்சி ராசாத்தி ஒண்ணே காணாத நெஞ்சு காத்தாடி பூளா காத்தாடி போல ஆடுது இவன் பேச கட்டி நான் ஐயோ சேத்து பரிமளா குத்த முடியாத வரைக்கும் அந்த பொம்மையை போட்டு குத்துறேன் ஏய் அது பாவம்யா அந்த அளவத்த பிள்ளை இருக்கு அது மண்டை போட்டு குத்துறேன் நீ என்ன மண்டை போட்டு குத்துனா ஒண்ணு அது கொண்டை போட்டு குத்துறேன் நான் இல்ல இது எல்லாம் போகுது அச்சா அச்சா பச்சை கிளி சொல்லுப்பா கிளி சொல்லு குறுக்கழுத்து படிச்சிருக்காண்டா ஐயோ வா பொங்க பல்லலகி மொச்ச கொட்டை பல்லலகி மொச்ச கொட்டை முகத்தை பார்த்து பாரு என்னடியா தம்பிக்கு வெளியே வந்துருச்சு ஆமா ஆமா சீமை யாருக்குமே தெரியாதா இது படிச்சிருக்காமா எதுங்க குறுக்கழுத்து அப்படியா வாய்ஸ் வந்து தொட்டு வர வயிறுல இருந்து ஏதோ ஆடுது புட்டா பிள்ளை நம்ம நம்பித்தானே வருது அதானே முகரைய பாரு முகரை நல்லா கேளுங்க நான் சாதனை அந்த புள்ளைய பார்க்கல எப்படி தெரியுது எப்படி தெரியுதுன்ற ஏறி அடிக்கிற உமா விட்டு முகரைய பாரு முகரை உங்களுக்காக உங்களுக்காக
தம்பி பாம்பு கடிச்சிருச்சு. பாட்டு மாதிரி பண்ணலாம். நடக்குது சங்கீதம் நல்ல துணிக்குது. தயவு செய்து உன் வாயை அப்படி வைக்காத, எனக்கு வேற மாதிரி நக்கலாம். உன் வாயை பார்த்தோன்னே எனக்கு லீவ் ஓட்டு போய் மாட்டு தோணுது. ஏன்னா வாயா கச்சாத வச்சாத கச்சாத பண்டிகை வரும் நெல்லு வரும்டா. வண்டியில நெல்லு வரும். வண்டியில நெல்லு வரும். செத்து போய் நெல்லு வரும். தம்பி அண்ணே சார் இவன் மேல 2 கேஸ் எழுதிக்கிறீங்க. பாலியல் பலாரம் போட்டு பலாத்காரம்பா எங்க இருக்காங்க? சார் அப்படியே எங்களை துணைக்கு அப்படியே காத்தினாதான். ஐயோ நான் இல்ல என்னையத்தான் போட்டு அடிப்பி அவனை விட்டுவிய. அதுதான் வந்து இருக்குது. பண்டிகை நல்ல மரம் பண்டிகை நல்ல மரம். வண்டியில நாங்க வண்டியில நல்ல மரம் காலையில 7 மணிக்கு தொங்குடா தொங்குடா தூக்கு போட்டு தொங்குடா தொங்குடா போய் தொங்குடா. பொட்டுக்காரன தொங்க சொல்றா. தொங்குலையா? அவளை போய் தொங்க சொல்லு. பொட்டுக்காரன தொங்க சொல்லு. தொங்குடா தொங்குடா நாட்டுக்கு தொங்குடா. தீய குடிச்சு விட்டாண்டா கீழே ஊற்றி விட்டான். அந்த குடிச்சு சிரிக்கிறேன். அப்படி நீ பாத்து. நானும் முந்தன் உறவை வந்து உருவு இல்லடா விறகு. நானும் முந்தன் உறவை நாடி வந்த பறவை நேரிலை இழந்து கப்பலில் போய் அந்தமன் தாண்டி எங்கே நீ வந்தாய்? நீ என்ன கத்துற? நீ மேல உட்கார்ந்து நீ கத்துறது அவர்ல கத்துற நீ ஏய் ஏய் காலை கக்க போலையா? இன்னுமே தெரியாம ஆயுத பூஜைக்கு சாமி போல பாசமுள்ள பாண்டியவே
வெளியில இருக்கு பக்கத்துல ஒரு பின்னாடி பார்த்தேன். என்னடா இது பசமுள்ள பாண்டியர் இதை வலுப்பா. இந்த ஆட்டம் சொல்லிவிட்டு இந்த ஆட்டம் மட்டும் எனக்கு சரி. பிரபுதாவா மிஞ்சிட்டீங்கன்னு சொல்லி அதே கொடுத்தேன் நான் ஆமா. அப்படின்னா பாட்டை மாத்திருந்தேன். அப்படின்னா பாட்டை மாத்திருந்தேன். இங்க ஆடுங்க. அவா அவா அவவா அவவா அவாரே. அவா அவா அவவா அவவா அவாரே. அவா அவா அவவா அவவா அவாரே. முடிச்சு போதாடுங்க. தூங்குறாயா? அந்த ரீ வச்சிட்டீங்க. நீங்க போட்டு அடுத்த விஜய்க்கு வாங்க. மரதனத்தை எண்ணி எரியும். நான் நாடகத்தை முடிச்சு சொல்றேன் சம்பளம் வாங்கிட்டு வந்துடுறேன் சம்பளத்தை வாங்கி அடியே நானாங்கிறோம் மூடா உடம்பு வராது. ஆறு அந்த ஆறு நானாங்கிறோம் மூடா நானா பாடி ஆனா ஆமா அதுக்கு நீ பாடி ஆனா அது நல்லா தெரியல பாக்கு வெத்தல மாத்தணும் பாடுங்கண்ணே. நீ பாடுற ஏன் நீ இப்ப இவங்க ரெண்டு முன்னாடி தான் உட்கார்ந்துட்டாங்க ஏன் எனக்கு உங்களுக்கு இல்லையா இல்ல அப்படி இல்ல நீ பாடு. நீ பாடு. முடிக்கிறதா சொல்லுங்க bro. இல்ல வாழை வாழை வாழை. உங்க வாயை திறந்து பாடுங்க. எல்லாமே அண்ணே அண்ணே நம்ம பசங்க எல்லாமே உங்க ஸ்டூடண்ட். நீ பாடுவா நாலு பேர் வந்து நீ பாடு பாப்பா சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா இப்ப மட்டும் அவன் நாலு பேர் வாதிக்கிறாய்டா சிங்கினா சிங்கி அடி எப்படி நான் வீட்டோடு கிளம்பும் போதே பார்த்தேன் பானையில தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க பானையில தண்ணி எடுத்து பானையில தண்ணி எடுப்பாங்க. அப்புறம் பானையில தண்ணி இருக்காம எதுல எடுத்துருவாங்க? பாடு. சிங்கினா சிங்கி அடியா அடே சிரிச்சா நெத்தி அடியா ஆமா அப்படியே தான் பாடுறேன் ஏன் பாட்டை மாத்தி பாடுறியா சிங்கினா சிங்கடியா சிரிச்சா நெத்தி அடியா இல்லைன்னா நினைச்சபடி அடி ஏய் பரிமளா சொல்லி அடி. சிங்கினா சிங்கி அடி சிரிச்சா நெத்தி அடி பாட்டை மாத்தி அடி இல்லைன்னா கையடி சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா இல்லைன்னா கையடி. காற்று வந்தலாம் கச்சேரிக்கு போகும்போது அவன் நீ ஏன்டா வந்த ஏன்டா வந்த அவன் என்ன நீ ஏன்டா வந்த நீ ஏன்டா வந்த அதான் சங்கீதம் படிச்சாங்க. ஹலோ ஹலோ கொஞ்சம் கிருமி வைப்பா தம்பி, டேய், எந்த கிரீன் இருக்கு சொன்னோம்னா கையை கொடுக்க கிரீன்டா கெயின்டா. ஹலோ ஹலோ கிருமியோட கொஞ்சம் ஊம்பர் வை ஊப்பர்ரா அதே நம்ம உயிர்ன்றது எதை சொன்னாலும் பிடிச்சி திருடுறாங்க ஊருக்காரதான் சொல்லி சொல்ல அவருக்கு
சங்கீதா நான் தெரியும் இல்ல சங்கீதா உங்களுக்கு தெரியாது இருந்தாலும் பின்னாடி நான் சொல்ற மாதிரியே வாசிக்கணும் வாசிருங்க சரி கட்டை இருக்கா இருக்கு. 12 கட்டை 12 கட்டையா 7 கட்ட சுதிதாயா இருக்கு 7 கட்ட சுதிதா இருக்கு அவ்வளவுதான் நீ படிச்சது ஆ, அவ்வளவுதான் நீ படிச்சதா கிழங்க புடா அண்ணா 7 கட்ட சுதிதானே இருக்கு கிழங்கா 7 கட்ட சுதியோட வந்து 12 சுதி பாட முடியுமா ஓ இன்னும் 4 கட்டை நான் எடுத்துக்கலாம் புளிய கட்ட 3 கிடக்கு வேப்ப கட்ட தம்பி ஆ, 6 சுதியில கட்டை இருக்கா 6 சுதியில ஏய் இருக்குது நீ போடா அப்புறம் என்ன போ சபரிய புன்னகைன்னு சொல்லியிருப்பானே அவன் இந்த நேரம் போறான்னா சாசா நீசா நாசா நீசா நான் சொல்றீங்க இதுல வந்து நீசா நாசான்னு வருமாங்க அதுக்காக நீ நான் செத்த எப்படி ஏய் இருக்காத்தி இப்ப நான் சொல்றது அண்ணன் சொல்லுவாரு தானே நான் சொல்ல கரெக்டா சொல்லுங்க சாஸ்கரி ரே கக மாமா பாப்பா தத நீ தத தத நீ தத பாப்பா மாமா ககரி சாசா நீ வெட்டிக்கு வேணாம் ஏதாவது கரெக்டா வாங்கிக்கிறேன் ஏய் படிச்சிருக்கீங்களா மக்கள் புரியுமா நான் எப்படி சொன்னேன் நீசா நாசாண்டா உங்களுக்கு புரிஞ்சுச்சு நீ நம்ம தாத்தா பார்த்து கோமாட்டு யாருக்கு புரிஞ்சுச்சு யாருக்கா புரிஞ்சா என்னடா படிச்சிருக்க என்ன படிச்சிருக்க எல்லாம் புரியுமா சொல்லிக்கிறீங்களா ஐயோ நீங்க செத்து போயிட்டா ரே கா மா பா சா மா ஆடு கூட அத்துட்டு வர போகுது அத்து வத்தல ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது ஏய், நீ காசு பண்ணி ரொம்ப வருவேன் மெதுவா வர்ற. நீ பார்த்துட்டே இருப்பாங்க ஏய், நீ சொல்லணுமா பொறுமையா ஆடணும் பொறுமையா நீ ஆடணும் இப்படி வந்தா அவன் சின்ன பிள்ளை பயக்காத ஏய் ஆடு சொல்லு. ஏய் பொறுக்க முடியாது கொண்டாடு தலையில கட்டி அந்த மாதிரி ஏறி வராரு என்ன சின்ன பிள்ளை? நான் இப்படி போயிட்டு எல்லாத்தையும் விட்டு கச்சா கச்சான்னு ஏய், என்ன சின்ன பிள்ளை? அந்தாண்ட கொண்டா தானே. ஏய், பெண்ணா. ஏய் பிறந்ததுல இருந்து இந்த தலை நிக்கலையா நீ என்ன பண்ணால் எங்கும் புகழ்ந்தவங்க இங்கு நானும் ஆண்டுவங்க அண்டையாமே சுந்தரிக்கு என் திங்கமே உண்மையா? கன தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணமே விட்டு தேடலாம் தேவதைய காணமே
டேய், ஆள் சின்னாளா இருக்கணும் எட்டாவது எழுதி பண்ணிருப்பானே இந்த தொட்டுக்கிட்ட பார்த்தாரா? இதுல பாவம் இருக்கா? இதுல பாவம் இருக்கா? தம்பி கலைக்கு முதல்ல மரியாதை இருக்கா? தம்பி கலக்கு இங்க கிழக்கு அது தோலை அப்படி தூக்குறாங்க. ஏய், சித்தப்பா வேணுங்க. சின்ன பாட்டே காமிக்கிறியா? பார்த்தானா? சுத்தத்தானே கூப்பிட்டேன். நீனும் சரியான ஆளாத்தான் இருப்பவள ஏய், எல்லாத்தையுமே போய் தொட்டு கும்பிட்டு வச்சு கூட பண்ணி வச்சுக்கோ போ. தன்னானே நானே நன்னே பஸ் 4:30 வருது பஸ் ஆடுறீங்க. 4:30 பஸ் இருக்கு காரைக்குடி போறது அவ்வளவுதானா? என்ன செஞ்சீங்க இல்ல மேல கவர்மெண்ட்ல கொடுத்தா கம்மியா தெரியுமே. இது அகலம் ரொம்ப அகலமா இருக்கு. சிலையெல்லாம் சொல்லுவாங்க. அதே அளந்து பார்த்து எத்தனைக்கு எத்தனை எத்தனை இருக்கு? இருக்கு இன்னும் அளக்கலை இத. கடைசி வர நம்ம மொட்டை அடியே அடிக்க வேண்டியது அவன் புரிஞ்சு ஓடி இப்ப எதுக்கு இந்த ட்ரைனிங்? அடுத்த சீசனுக்குலாம் நீ லேடிஸ் நான் சென்ஸ். நான் சரியா நானே கேட்கணும். நீ டான்ஸ் நான் கோமாளினே. அது எப்படி உனக்கு மண்டை மட்டும் வாப்பா. மத்ததெல்லாம் எல்லாமே இருக்கு. அவனோட பழக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் காசு மிச்சப்படுங்க. காசு மிச்சம் இல்லை இன்னும் உன்னோட நான் தங்க மாட்டேன் பயந்தாடு தூங்கல நல்லா ஆடுங்க நல்லா பாருங்க திஸ் இஸ் லவ் லவ்வா? ஐயோ, அது தெரியாது. சரியான சொல்லுங்க அந்த பையன் உங்களை விரும்புறான். விரும்புறேன் காதல் பண்றான். காதலா? தும் சே பியர் கட்டே அப்படின்னா? சும்மா சொல்லியா அப்படின்னா நாளைக்கு 2 தடவையாம் காங்கட்டு போறது. சிறு பொருள் அப்படின்னா? உங்களே சிறு பொருளா போன்ற காங்கட்ட கம்ப்ளீட் குத்தி விட சொல்றேன். சரா மரா சரா மராண்டா தெரியுமா? என்னங்க? எனக்கு தெரியும். சங்குலோ சங்குவிரி சங்குலோ சங்குவிரி என்ன இந்த பிள்ளை என்ன சொல்றேன் சொல்லுனேன் தோடெல்லாம் கலட்டாம வருவியா? ஏய், என்னத்தையா சொல்லிட்டு இருக்கீங்க? இன்றைக்கு வர டைலாக் தெரியல சங்கிலி மங்கிலி அப்படின்னா? சந்தோஷமா போ. அதை சொன்னா நீ மனசு ரொம்ப கலக்கப்படும். ஏய், சும்மா சொல்லி அந்த பிள்ளை என்ன சொல்லியா அண்டி அப்படியே இளஞ்சிட்டு மாதிரி வண்டி மாடு அம்மா கரெக்டாக சொல்லி பூஞ்சிட்டு கச்சா சொல்லிட்டாங்க அந்த மாதிரி வண்டி. சரி சொல்லுனே நீ இந்த கண்டை விட்டுட்டு போய் நீ ஏய், என்ன சொல்றாரு? என்னங்க சொல்றாரு? அண்ணன் கொடுக்கணும். ஏய், சும்மா சொல்லுனே சொல்லுங்க, என்னங்க? சங்கிலி மங்கிலின்னு சொல்லுனே அண்ணன் சங்கடப்படாம போட்டு நான் வர மாட்டேன், சொல்லுங்க. போடா. ஏய் சொல்லுனே என்ன சொன்னாங்க சொல்லுங்க, மண்டை பிடிச்சு போயிரு, சொல்லுங்க. வந்ததே போடிக்குவா. நீங்க சொல்லுங்க. சொல்லுங்கண்ணே தெரியல போவாங்கிறாங்க நான். அவன் சொல்றியா? வேணாம். ஏய் சொல்லுங்கண்ணே அவரே சொல்லுங்க, சொல்லுங்க. ஒரு நாள முடியலன்னா நோத்தால அனுப்பிட சொல்றியா? ஏன் சித்தி மகன் நீங்க அட மாலையில முட்டா வேலை. உங்களை போய் நான் அந்த வார்த்தை ஏன்டா அப்படி மாட்டி விட்ட அதை பாருடா கிளி மாதிரி இருக்கு இன்னும் கிளியலண்ணே. கிளி இல்லைன்னு. சர் முரு அப்படின்னா? சர்ருண்டா வண்டியில சர்ருண்டு போவான் சர்ருண்டு வரும். ஏ எப்படா அப்புறம்? சிங்கிளோ டூலோ அப்படின்னா? என்னடா சிங்கிளோ டூலோடா ஐயோ, வேகமா சொல்லுங்க. சும்மா சொல்ற அந்த புள்ள வேகமா சொல்ல சொல்லுதுடா அதனால எனக்கு உடம்பு பெற முடியல.
அதுக்கு என்ன சொல்றா? அவர் ஆள் கனமா இருக்காரா? அதாவது என்னைய பார்த்து ஏய் ஏய் இனிமே உன்னை போய் சொல்றா. நானே முடியலனாலும் தலையை வச்சு கூட படுத்து வைக்காம உன்னை அது எப்படா நீனா ஒரு இது பண்ணிக்கிறது? உங்களை காதல் பண்ணு. என்னையவா? ஆமாடா. ஆமாடா. நீங்க ஓகேனா நான் ஓகே. என்ன ஓகே? அதுக்கு தான். எதுக்கு தான்? வாய்ப்பே இல்ல. அது உண்மைதான். என்ன அவங்க கேஸ் போட்டுருவாங்க. இப்போ நான் உள்ளதான் இருக்கிற மாதிரி அங்கேயே கச்சா கச்சா அடிக்க வைக்கிறேன். உங்களை காதல் பண்ணானுங்க. காதல் பண்ணிப்பா. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் பாருங்க. பார்த்தே பாருங்க. காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் ஒரு காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா? முத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா? முழுமையாகும். காதல் இல்லாத ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் ஒரு காட்சி தோன்றுமா? காதல் வேறு கண்ணே காமம் வேறு. காதல் வேறு கண்ணே காமம் வேறு பெண்ணே. தேகம் தேரு காமம் தெய்வம் தந்த இடையில் ரெண்டு கோடி அதுதான் கோடி உன்னை தாண்ட மாட்டேன். தாண்ட சொல்லி உன்னை தூண்ட மாட்டேன். புது இடையிடாமலும் நகம்படாமலும் கட்டி பூவெளி கையாளமும் காதல் இல்லாத வாழ்க்கையாகுமா? இல்லாமல் தோன்றுமா? கண்கள் முத்தி போனால் களத்தில் சேரவே. காதல் முத்தி போனால் எங்கே சேரவே? இலைகள் கொஞ்சம் சாய்ந்தால் இலைகள் தாக்கவே. மலர்கள் கொஞ்சம் சாய்ந்தால் இலைகள் தாக்கவே. ஒன்று ஒன்றாய் சேர வேணும். இல்லை சேர வேணும். புது இருவிழாவலும் நகம்படாமலும் கற்று புகழி கையால் காதல் ஒரு வாழ்க்கையாகுமா? இல்லாமல் காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது பெருமையாகுமா? முத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா? முழுமையாகும். காதல் இல்லாத வாழ்க்கையாகுமா? காட்சி தோன்றுமா? இப்படித்தான் காதல். காதல் பண்ணேன் காதல் பண்ணி சொல்லிட்டு காலையில சொல்லிக்கிறாம ஏய் பேக்க தூக்கிட்டு போறேன். எங்கடா அத்தாச்சிங்கடா போயிட்டா நீ என்ன போற ஏன் கைதான் ரைட்டு கையின் கையின் இவ போனா போட்டுமியா? எனக்குன்னு இதற்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. தாய் இருக்கா? எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய். இந்த தாய் 10 மாதம் துவைத்து விட்டெடுத்த தாய். என்னடா ராமா சொல்ற? வயிறு புடுங்க போறேன். சரி அதை செய்யணும். எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய். இந்த தாயினுடைய சிலை இதற்கெல்லாம் பயன்படுகிற அந்த ஆத்தா கொஞ்ச அந்த ஆகாயத்தை போல